ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்குமே யோகத்தை பரிபூர்ணமாக முழுவதும் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ராகு பகவானின் அனுக்கிரகம் வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் தான் யோக காரகன். அந்த ராகு பகவான் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. அப்போ ராகு அப்படிங்கிறது என்ன? நிழல் சார்ந்த கிரகங்கள், நிழல் கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்துக்கு உண்டான கர்மத்துக்கு உண்டான கிரகம். ஆனால் ராகு பகவான் நிழல் கர்மா. இன்னைக்கு நீங்கள் என்ன தவறு பண்ணீங்களோ நாளைக்கு தண்டனை. இது ராகு பகவானின் ஸ்டைல். அப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு யோகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் பரிபூர்ணமாக யோகத்தை அனுபவிக்காக பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ராகு இயல்புலேயே பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அது யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் யோகத்தில் இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார் அர்த்தம். அந்த ஸ்தானங்கள் உங்களுக்கு 6-8 வந்துடக்கூடாது. அவ்வளோதான். 6-8 இருந்தால் பிரச்சனை. யோகமே 6-8 மாறி போகும். சரிங்களா? பிரச்சனையாக மாறி போகும். அப்போ ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ராகுவால் வரும் தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆக வேண்டும். ராகுனா என்ன? பாம்பு தானே. பாம்பு வாயில இருக்கிற அந்த விஷத்தின் தன்மையை அவர் வெளியே கட்டிட்டாருன்னா அடுத்து உங்களுக்கு தரக்கூடியது மாணிக்கம். என்னதான் நீங்கள் வழிபாடு முறையில் நீங்கள் எல்லா தெய்வத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் வந்தாச்சுன்னா ராகுவை மட்டும் கண்ட்ரோலில் கொண்டு வரது மிகப்பெரிய கடினம். அப்போ ராகுவை கட்டுக்குள் வைத்திருக்கிற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா காளியம்மன், பத்திரகாளியம்மன், முத்தாரம்மன், வீரகாளியம்மன், சுடுகாட்டு காளியம்மன், துர்க்கையம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் தான் ராகு பகவானுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த ராகு பகவான் வணங்குற தெய்வங்கள் இவங்க. அப்போ நீங்கள் ராகு பகவான் தசாபத்தி நடக்கும் காலங்களில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது, காளியம்மன் வழிபாடு, காளியம்மன் விரதங்கள், ராகு கால பூஜைகள் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இது எல்லாரும் சொல்கிற ஒரு ஸ்டைல். அதையும் தாண்டி அடியே உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தில் ஒரு சில விஷயம் தெளிவாக சொல்கிறேன். ராகு தசை உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்திலும் தசாபத்தி நடத்தினாலும் சரி, அல்லது ராகு பகவானோடு எந்தெந்த கிரகங்கள் சேருதோ அந்தந்த கிரகத்தின் தன்மைகள் அனைத்துமே ராகு பகவான் தான் உங்களுக்கு கொடுப்பாரே தவிர அந்த கிரகங்கள் கொடுக்காது. அப்போ அந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ராகு என்று சொல்லக்கூடிய அந்த யோகக்காரகனை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக யோகமாக உங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தெய்வ வழிபாடு முறையில் அப்படி பார்த்தீங்கன்னா காளியம்மன் தெய்வ வழிபாடுகளை வக்கர தெய்வங்கள் வழிபாடு முறைகளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அந்த தெய்வத்தையும் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? தெய்வத்தை வழிபாடு செய்யறதில்லை. எல்லாருமே ஒரே மாதிரி வழிபாடு செய்யறதில்லை. அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்வோம். அதுலேயும் நீங்கள் ராகு தசை நடக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுன்னா பாம்பு. சரிங்களா? அது என்றைக்குமே ஒரு நேரு வழியில் போய் ஏதாவது ஒரு விஷயம் செய்யுமானா கண்டிப்பாக செய்யவே செய்யாது. நீங்கள் வழியில் போகிறீங்க, ஒரு பாம்பை பார்க்குறீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு வந்தவளும் திரும்பி வேற வழியில் போய் எங்கே போகுது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, போயிட்டே இருக்கும். அது போல தான் வழிபாடு முறையை நீங்கள் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ஒரு கோவிலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்தில் போகிறாங்கன்னா நீங்கள் 100, 50ன்னு கொடுத்து டிக்கெட் கொடுத்து நீங்கள் சிறப்பு தரிசனத்தில் போகிறது சிறப்பு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா நேரடியே போய் வழிபாடு செய்கிறாங்கன்னா நீங்கள் குறுக்கு வழியை தேடுவீங்க. இந்த ராகு வந்தாலே குறுக்கு வழி உள்ளே வந்துடும். குறுக்கு வழியில் உள்ளே போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையில் நீங்கள் அங்கே இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட கையில் 10 கொடுத்து உள்ளே போக தான் செய்வீங்க. அப்படி போகிறது அது உங்களுக்கு யோகம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராகுன்னா நிழல் சார்ந்த விஷயங்கள். அப்போது நீங்கள் கோவிலில் போய் இறைவனை வழிபாடு செய்கிறீங்க. வழிபாடு செய்யும் பொழுது இறைவன் திருமேனியை பார்க்குறீங்க, இறைவனை முழு உருவத்தையும் பார்த்து ரசிக்கிறீங்க. ரசித்து அந்த தெய்வத்தை, அந்த அன்னையை, அந்த காளியம்மனை, மாரியம்மனை, அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அன்னையும் பார்த்து வழிபாடு செய்யுங்க. கோவில் கருவறைக்குள்ள அந்த தீப ஒளி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, விளக்கு. அந்த விளக்கு வெளிச்சம் பார்க்கும். அந்த வெளிச்சத்தில் இறைவன் முகத்தில் பட்டு அந்த இறைவன் திருமேனி அங்கே நிழலாக தெரியும் பாருங்க கருவறைக்குள்ளே. அந்த உருவம் தெரிந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு யோகம். அடியேன் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்தியது. சரிங்களா? எல்லாமே என் அன்னை எனக்கு கொடுத்த விஷயம்தான். என்கிட்ட எதுவுமே கிடையாது. எனக்கு ராகு யோகக்காரன். நான் செய்கிற விஷயம் செய்கிறேன். அப்போ கோவிலில் 2 விளக்கு போட்டிருப்பாங்க. 2 விளக்கு போடும்போது அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் திருமேனி அப்படியே தெரியும். நல்ல வழிபாடு செய்யலாம், யோகம். அப்படியே அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னை நிழல் ஒரு ஓரமாக விழும் பார்த்தீங்களா, அதை வழிபாடு செய்து விட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
கோயில் கோபுரங்கள் நிழல் எந்த பக்கம் சாஞ்சு விழுதோ அந்த நிழல்ல உட்கார்ந்து அந்த அன்னையின் மந்திரங்களையும், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தின் மந்திரங்களை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்து உச்சாரணம் செய்துவிட்டு அன்னையை வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது அந்த ராகு பகவான் யோகத்தை செய்வார். ஏன்னா ராகுவை நீங்கள் தூண்டணும். ராகுனா நிழல். நிழலை நீங்கள் தூண்டணும். தூண்டினா தான் நிழல் உங்கள் கூட வரும். அது யோகமாக வருதா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, சில கோவிலில் கோபுர நிழல் அப்படிங்கிறது பெருசாக எல்லா கோவில்களுமான இருக்காது. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறேனப்பா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, மரத்தெல்லாம் காளியம்மன் கோவில் இருக்குது, ஆனால் கோயில் கோபுரம் இல்லையே அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் ஆழ்த்திக்க அவசியம் கிடையாதுங்க. கோயில் கோபுரம் இல்லைன்னா என்ன, அந்த அன்னைக்கு அந்த தெய்வத்திற்கு நிழலாக இருப்பது என்ன, மரம். சரிங்களா? கோயில் கோபுரமாக இருப்பது மரம். அந்த மர நிழல்ல போய் உட்காருங்க. மரத்தை அடியில் உட்கார்றதை விட அந்த மர நிழல் எந்த பக்கம் சாஞ்சு விழுதோ அந்த மர நிழல்ல இருந்து அந்த அன்னையை பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு விளக்கேற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அதில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே முணுமுணுன்னு நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது. வாய் விட்டு நீங்கள் வெளியே பேச வேண்டும். ஏன்னா ராகுனா வாய். இப்போ நான் உங்கள் வீடியோவில் பேசும்போது வாய் விட்டு பேசுகிறேன்ல, இது மாதிரி அந்த நிழலில் உட்காந்து எம்மா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, எனக்கு அதை செய்யுமா, இதை செய்ய, எனக்கு அதை கொடுமா, இதை கொடுமா, இதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுமா, இப்படி நீங்கள் வாய் விட்டு வெளியே பேசும்போது தான் ராகு பகவான் வேலை செய்வார். நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு நீங்கள் முணுமுணுத்தீங்கன்னா அது வெளியே வேலை செய்யாது. ராகுனா வாய். வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். மந்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அது வாயிலிருந்து வெளியே வரும்பொழுது தான் ராகு பகவான் யோகத்தை கொடுப்பார். நானும் கண்ணை மூடினேன், சாமி கும்பிட்டேன், தரிசனம் பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா ராகு பகவான் தூங்கிட்டு இருப்பார். நீங்கள் ராகுவை தூண்ட வேண்டும். ராகுனா என்ன, வாய். வாய் வழியாக நீங்கள் பேச வேண்டும். இறைவன்கிட்ட நீங்கள் கேட்குற விஷயங்களை ஒரு மனிதர்கள்ட்ட கேட்குற மாதிரியே நீங்கள் கொஞ்சம் வாய் விட்டு நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே ராகு பகவான் இறைவன்கிட்டே நேரடியாக கேட்டு வரத்தை வாங்கி கொடுப்பார். அடியேன் உணர்ந்த விஷயங்கள் இது. ராகு பகவான் சூட்சமான விஷயத்தில் அடியேன் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் உணர்ந்த விஷயம். அதனால் தெளிவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ அதையும் தாண்டி சில கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவிலில் பத்திரகாளியம்மன் காளியம்மன் கோவில் இருக்கும். கோவில் சாமி சிலை சுயம்புவாக இருக்கிற மாதிரி இருக்கும், சிறுசாக இருக்கும். அப்போ அந்த சாமியோட நிழல் அந்த கோவிலுக்குள்ளே விழாது. அதற்கு பதிலாக கோயிலில் ஒரு விளக்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த விளக்கோட, ஏன்னா சர விளக்கு போட்டிருப்பாங்க, சரம் விளக்கு அப்படின்னாலே ராகு பகவான் தான். அந்த சர விளக்கில் இருக்கிற நிழல் ஒரு பக்கம் விழுமாறுங்க. 2 விளக்கு போட்டிருக்கும் போது 2 விளக்கு எரியும் போது இந்த விளக்கோட நிழல் அங்கே விழும். அதில் உள்ள வெளிச்சம் பட்டு இந்த நிழல் இங்கே விடும். அந்த நிழலை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னா நிழல் தான் ராகு. நீங்களே ராகுவாக மாற வேண்டும். அன்னைகிட்ட வழிபாடு செய்ய போய் நிற்கும் போது நீங்களே ராகு தசை நடக்குன்னா நீங்கள் ராகுவோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்களே ராகுவாக மாறி அன்னையே எனக்கு இதை கொடுன்னு கேட்கும் பொழுது, அடடா மகன் என்ன அழகாக கேட்குறான், இந்த புடியப்பான் அந்த அன்னையே ஓடி வந்து அருள்வாள். அந்த அன்னை கொடுக்க வரும்பொழுது ராகு தடுக்க மாட்டார். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் பாதகாதிபதியோடு இருக்கட்டும், மாரகாதிபதியோடு இருக்கட்டும், 6 8ஓட தொடர்பு இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருந்து போட்டுமே தொடர்ந்து அவர் அன்னை கொடுக்க வரும்போது தடுக்க மாட்டார். ஏன்னா நீங்களே ராகுவாக மாறி இருந்து தான் வழிபாடு செய்கிறீங்க. நீங்களாக வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவான் தடுப்பார். நீங்களே ராகுவாக மாறி அன்னைகிட்ட வரம் கேட்கும் பொழுது அந்த அன்னையே ஓடி வந்து கொடுப்பாள். இப்படித்தான் நீங்கள் ராகு பகவானை நீங்கள் இயக்க வேண்டும். நிழல் சார்ந்த விஷயமா பார்த்து நீங்கள் இயக்கணும். சரி, ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா கோவிலில் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி போட்டிருப்பாங்க. ஆர்சி போட்டு ஒரு சின்ன கோபுரம் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த ஆர்சி வழியாகத்தான் நீங்கள் உள்ளே போகணும். ஏன்னா அதுதான் அந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய் தன்மைன்னு அர்த்தம். வாய் அந்த கோவிலுக்குள்ளே தான் ராகு. அது உள்ளே அப்புறம் போய் கருவறைகளுக்கு அன்னை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோவில் வாசலில் நீங்கள் நேரடியாக போகலாம். ஆனால் அங்கே உள்ள சூழல் தகுந்தார போல் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 100 ரூபா டிக்கெட்டோ 200 ரூபா டிக்கெட்டோ வாங்கி குறுக்கு வழியிலையும் நீங்கள் போகலாம். குறுக்கு வழியில் தான் ராகு பகவான் உங்களை கூட்டிட்டு போவார். அதுதான் முதல் கணக்கு. சில பேருக்கு அந்த ராகுவை குரு பார்ப்பார். அப்படி இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சாமி கும்பிடுக்க நம்ம நேரடியாக தான் போகணும், குறுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களை தட்டும். பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போ ராகுங்கிற விஷயத்தை நீங்கள் இப்படி இயக்கிக்கிட்டே இருங்க. எங்கே போய் நின்னாலும் சரி, மத்தியான வெயிலில் போய் ஒரு மர நிழலில் ஒதுங்குற மாதிரி எந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அந்த கோவில் கோபுர நிழல் அல்லது அந்த கோவிலில் உள்ள தலை விருச்சகம்னு சொல்லக்கூடிய அந்த மர நிழல் எங்கே விழுதோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் நிற்கும் போது தான் ராகு பகவான் உங்களுக்கு
தோஷத்தை அடியோடு நிவர்த்தி செய்துவிட்டு உங்களுக்கு யோகத்தை செய்வார். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்களே அங்கே ராகுவாக மாறுறீங்க. நீங்கள் ராகுவாக மாறும் பொழுது அங்கே இறைவனே ஓடி வந்து வரம் கொடுப்பான். அடியேன் உணர்ந்த விஷயங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.